முறை வைகோ மறுமலர்ச்சி திமுகவுக்கு வர வேண்டுமா கூடாதா? இதில் எதை ஆதரிக்கிறீர்கள்? குடும்பத்தில் இருந்து ஒரு பதவிக்கு வர வேண்டும் என்று ஒரு நாளும் விரும்பியதில்லை. நான் இந்த குடும்ப அரசியலை பற்றி பேச வேண்டிய அவசியமே இல்லை. என்னுடைய மகன் துரை அரசியலுக்கு வரக்கூடாது என்று சொன்னவன் தான். ஆனால் அவன் கட்சிக்குள்ளே ஒரு பதவிக்கு வருவதை நான் ஒருபோதும் விரும்ப மாட்டேன் என்று சொன்னபோது அத்தனை மாவட்ட செயலாளர்களும் நீங்கள் சேச்சாதிகாரம் செய்யக்கூடாது, பெரும்பான்மைக்கு நீங்கள் தலைவணங்கித்தாராக வேண்டும், எல்லோருடைய கருத்தும் என்ன என்பதை வெளிப்படையாக கேட்டால் தலைவருடைய மகனுக்கு விரோதமாக ஓட்டளித்து விட்டோம் என்று சொல்லி சில பேர் கைதூக்காமல் இருக்கலாம். ரகசிய ஓட்டு வையுங்கள், அதற்கு ஒரு வாக்குச்சாவடி அமையுங்கள். இங்கே 106 பேர் இருக்கிறோம். ஒவ்வொருவராக தனித்தனியாக சென்று ரகசிய ஓட்டை பதிவு செய்து விட்டு வரட்டும். முறை வைகோ அரசியலுக்கு மறுமலர்ச்சி திமுகவுக்கு வர வேண்டுமா கூடாதா? இதில் எதை ஆதரிக்கிறீர்கள்? இதுதான் வாக்குச்சீட்டு, பேலட் பேப்பர். 106 பேரும் வாக்களித்தார்கள். 106 வாக்குகளும் அங்கே எல்லோர் முன்னிலையிலும் தான் டேபிளிலே கொட்டப்பட்டு எண்ணப்பட்டது. மற்றவர்கள் தான் எண்ணினார்கள். அதில் கூட நான் தலையிடவில்லை, நான் அதை எண்ணவில்லை. அப்படி எண்ணி முடிக்கிற போது 104 பேர் நிர்வாக குழு உறுப்பினர்களிலே 104 பேர் அவன் மறுமலர்ச்சி திமுக கழகத்திற்குள் வர வேண்டும் என்று வாக்களித்திருந்தார்கள். 2 பேர் அவர்கள் கூடாது என்று வாக்களித்திருந்தார்கள். இந்த பின்னணியில் தான் அவன் மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகத்துக்குள்ளே அவன் பிரவேசிக்க நேரிட்டது.